அதிமுக மூத்த அமைச்சர்களா இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு இப்ப டிவிக்கில போய் சேர்றாங்க, அடுத்தும் வருவாங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையிலே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்றால் மத்தியில் பாஜக, மாநிலத்திலே அதிமுக தலைமை என்பதுதான் அதிகாரப்பூர்வமான செயல்பாடு. நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மீனவர்கள், ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒரு நீண்ட வரலாறாவே போயிருக்கு. நிரந்தர தீர்வு எட்ட முடியல. இதுக்கு நம்ம தரப்புல இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும், அச்சமின்றி அவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்து கொள்ள முடியும் என்ற பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் இணைந்து பேசி முடிவுகள் எடுக்க வேண்டும். குறிப்பாக இலங்கை அரசுக்கு நம்முடைய வெளியுறவுத்துறையின் மூலம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இலங்கையுடைய கடற்படை கண்மூடித்தனமாக நடந்து கொள்கிறது. அதனை கண்டிக்கும் வகையிலே இந்திய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இலங்கை அரசும் உண்மை நிலைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு கோட்பாடுகள் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இதுபோல கண்மூடித்தனமான செயல்பாடுகளிலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். இலங்கை கடற்கொள்ளையர்களையும் கட்டுப்படுத்தும் வகையிலே இரண்டு நாட்டினுடைய நேவி தங்களுடைய பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் நியாயம் என்னவோ அதன் பக்கம் இருக்க வேண்டும். இந்த நாடு சட்டத்துக்கு உட்பட்ட நாடு என்பதை மட்டுமே நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும், அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.